திரு சுமன் ஸ்ரீராமன் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன். இன்னைக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திரும்பியதற்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் அவர் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் பேச தொடங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முன்னேற்றங்கள் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க திரு சுமன் ஸ்ரீராமன்? இல்ல இதுல அரசியல் இப்ப பார்க்க கூடாது. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஆளுநர் கொடுத்திருக்கிறாரு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பாண்டிங் ரிமார்க்கபிளி டு த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இன்டராக்டிங் அப்படின்னு மீண்டும் இந்த ஆளுநருடைய அறிக்கையிலையும் அதுவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ அதனால இது எல்லாமே இது அரசியல் பார்க்க வேண்டிய நேரமே இல்லை. இது ஒரு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்கிறது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செய்தி. அதை நம்ம ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும். இதுல பொலிட்டிக்கல் இதுவே கிடையாது. காலையில கூட ஆளுநர் போய் பார்க்கறது ஒரு மரியாதை நிமித்தமா பாக்குறாரு. நேற்று அப்போலோவுடைய புல்லட்டின்லயும் வந்திருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்டராக்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அந்த புல்லட்டின்ல. அதன் அடிப்படையில இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அறிவித்து ஆளுநர் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரை பார்க்கறதுக்கு சென்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னைக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அவர் முதலமைச்சரை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இது குறித்து தகவல் ஏதேனும் இருக்கா சுமன் ஸ்ரீராமன்? அதாவது இதுல ரெண்டு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த அறிக்கையில இருக்கு. ராஜ்பவன்ல இருந்து வந்த அறிக்கையில ஒண்ணு இந்த ரெஸ்பாண்டிங் ரிமார்க்கபிளி டு ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்டராக்டிங் ரெண்டு வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்லயே அவர் என்ன சொல்லிருக்காரு, கவர்னர் வாஸ் ஹாப்பி டு நோட் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ரஸிங் வெல் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே மிகவும் பாசிட்டிவான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில தொடர்ந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து விரைவில் முதலமைச்சர் டிஸ்சார்ஜ் ஆகி மீண்டும் பணிகளை துவங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அறிக்கை மூலமாக தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு பாசிட்டிவா கடந்த சில நாட்களாக வந்திருக்கிற அறிக்கை, முன்னாடி இருந்த அறிக்கையை விட இந்த நேற்று வந்த அறிக்கையும் சரி, இன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கிற அறிக்கையும் சரி, ரெண்டுமே நல்ல பாசிட்டிவான அறிக்கையாக இருக்கிறது. இதே ரீதியாக தொடர்ந்து இந்த முன்னேற்றம் உடல்நிலையில் ஏற்பட்டு விரைவில் முதலமைச்சர் மீண்டும் வீடு திரும்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமா மக்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிறது.